steady. I am steady. Steady. அது பட்டர்ஃப்ளை மிக்ஸிங்க. அது பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போயிடுச்சு. சரி, நான் வரேன். கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வரதுல வீட்டு இடத்துல என்ன வாழை மரத்தை நட்டு வச்சிருக்கான். இப்படி ஒரு மனுஷனை, மனசாட்சியே இல்லாத மனுஷனை பார்த்ததே இல்லை. ஸ்டெல்லா, நான் வேலை கிளம்புறேன், நேராயிட்டு. என்னங்க, மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க. சரி பண்றதுக்கு நானும் உங்க கூட வரேங்க. நீ ஒன்றும் வேண்டாம், பிள்ளைகளை பார்த்துட்டு இரு. நான் போய் மிக்சியை பார்த்துட்டு நான் வரும்போது, வேலைக்கு போயிட்டு வரும்போது சரி பண்ணி வேண்டாம். குடிக்கிறதுக்கு காசுல நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கடவுள் காலையிலேயே பொண்டாட்டி வழி வந்திருக்கிறாரு. சரி கிளம்புவோம். தென்னை மரத்தால நடு ரோட்டில் வச்சது. ஏய், என்ன நடக்குங்க? என்ன நடக்குங்க? ஏய், என்ன நடக்குங்க? ஏசப்பா, என் புருஷனை எப்படியாவது குடியில இருந்து மாத்துங்க ஏசப்பா. உங்களால முடியும் ஏசப்பா. நாங்க என்னங்க இப்படி குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? சரிங்க, காலையில மிக்ஸி கொடுத்து விட்டலங்க, அது எங்கங்க? ஐயோ, அது பட்டர்ஃப்ளை மிக்ஸிங்க. பட்டர்ஃப்ளையா? அது பட்டர்ஃப்ளை மாதிரி பறந்து போயிடுச்சு. பிள்ளையெல்லாம் சாப்பிடாம இருக்குது. பாடி அம்மில அரைச்சி குழம்பு. இப்படி குடிச்சு குடிச்சு அழிக்கிறீங்களே. இப்படி ஒரு புருஷனை வச்சுட்டு வாழ்க்கையில என்னங்க சந்தோஷத்தை அனுபவிச்சேன். செல்வண்ணே, என்ன பிரின்ஸண்ணே, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கண்ணே. இந்த தெற்கு தெருவில் ஒரு அண்ணன் இருக்காமலாண்ணே. ஓ, நம்ம பேரு ஜானு. செல்லாக்க மாப்பிள்ளையா? ஆமாம் ஆமாம், குடிகாரன் ஜானுன்னு சொல்லுங்க. நீங்க வேற ஜானு. செல்லாக்க மாப்பிள்ளை, குடிகார ஜானு. சொல்லுங்க, என்ன கதை என்னன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் அந்த அக்கா மிக்சியை கொண்டு சரி பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னாங்களாம். அவரு கடையில் கொண்டு வித்துட்டு. உங்களுக்கு இது மட்டுமா தெரியும்? வேலை வெட்டிக்கு ஒன்றும் போறதில்ல. அந்த அக்கா நகையை பூரா வித்து தான் குடிச்சிட்டு தான் குடிகார பைய. என்ன தெரியுமான கதை? அந்த அக்கா ஒரு நல்ல அக்கா. அந்த அக்கா வாழ்க்கைக்கு இப்படி ஒரு புருஷன் அமைஞ்சிருக்காரு. அந்த அக்கா ஏசுநாது தான் சொர்க்கத்துக்கு வழின்னு சொல்லுது. இவன் டாஸ்மார் தான் சொர்க்கம்னு போயிட்டு இருக்கான். இவனை வச்சு என்ன செய்ய? இவனுக்கு ஏசுநாதரும் தெரியாது, சொர்க்கமும் தெரியாது, கோயிலும் தெரியாது. பாவம் அந்த அக்கா குணத்துக்கு இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்கான் பாவி பையன். சரியா, அவன் போற பக்குக்கு அவெல்லாம் எவ்வளவு நாள் ஓட போறான். சீக்கிரம் போய் சேர்ந்துருவான் பாவி பையன். நம்ம வீடு இருந்த இடத்துல வாழை மரத்தை நட்டு வச்சு யார? வேலைக்கு போயிட்டு வரதுல வீட்டு இடத்துல என்ன வாழை மரத்தை நட்டு வச்சிருக்கான். நம்ம வீடு அங்கெல்லாம் இருக்கு உங்களுக்கு. ஸ்டடி, ஐ ஆம் ஸ்டடி. ஸ்டடி, ஸ்டடி. 2  1 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
ஜேம்ஸ், விளையாடாதடா, ப்ரேயர் பண்ணுடா, பைபிள் வாசிடா. கொஞ்ச நேரம் விளையாண்டுக்கிறோமா? என்னடா எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானடா, கண்ணெல்லாம் கெட்டு போயிரும்டா. உங்க அப்பா வருவாருடா, சொன்னதை கேளுடா, எனக்கு தெரியாதுடா. ஜாய், நீயாவது பைபிள் வாசிமா. சரிம்மா. அவன் தான் சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க. விளையாடாதம்மா. ஓகே ஓகேம்மா. என்னங்க இன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கீங்களா? என்ன ஐயோ, நடக்குங்க? என்னங்க இப்படி பண்றீங்க? என்ன நானே நடக்குங்க? எப்படிங்க உங்களுக்கு என்னங்க பாவம் பண்ணோம்? எந்திரிங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? எந்திரில. ஐயோ. கேமு கேக்குறல, கேமு. ஐயோ, phone ஐ தயவு ஐயோ ஐயோ, போனை இப்படி உடைச்சிட்டீங்களா? ஸ்டெல்லா, ஒரு தண்ணி கொண்டு எவ்வளவு வா. கஷ்டப்பட்டு வாங்குனது, ஏங்க இப்படி பண்றீங்க? ஐயோ, உங்களுக்கு என்னாச்சுங்க? என்னங்க என்னாச்சு? ஐயோ கடவுளே, என்னாச்சுங்க? இருங்க, தண்ணி கொண்டு வரேன். என்னங்க? ஐயோ, என்னாச்சு? ஒண்ணும் செய்யாதீங்க. ஐயோ, இருங்க தண்ணி கொண்டு வரேன். ஐயோ கடவுளே, என்னங்க தண்ணி குடிங்க, தண்ணி குடிங்க. ஐயோ கடவுளே, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்துங்க, என்னாச்சுன்னு தெரியலையே. ஐயோ, என்னங்க கொஞ்சம் தண்ணி குடிங்க, சரியாயிடுங்க. டாக்டர், ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு டாக்டர். கேஷுவாலிட்டி ரூம் இருக்குல்ல, நான் வரேன். இப்படியுமா குடிப்பாங்க ஒரு ஆளு? லிவரை வாடகை கொடுத்து குடிச்சிருப்பாரு போல இருக்கு. லிவரே காணல, எங்க இருக்குன்னே தெரியல. வேலை செய்து சம்பாதிக்கிறதெல்லாம் இப்படி குடிச்சா அழிப்பீங்க நீங்க? அம்மா, இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. உன் மாப்பிள்ளைக்கு அந்த உணர்வு கூட இல்லாம இப்படி குடிச்சு அவருடைய கல்லீரல்லாம் போயிடுச்சுமா. இத பாருங்கம்மா, கல்லீரலே எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு உருக்குலைஞ்சு போயிருக்கு. அதே டைம்ல கிட்னில அவ்வளவு அடைப்புகள் இருக்குமா. அந்த கிட்னி அடைப்பு இருக்கிறதுனால இனி ஹார்ட்ல என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்தாதாமா தெரியும். ரொம்ப மோசமான நிலைமையில வந்திருக்காரு. பல்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. எப்படி பண்றதுன்னு தெரியல. ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கு. என்ன செய்யறோன்றது எங்களால முடிஞ்சது நாங்க செய்யறோம்மா. இப்படி ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லம்மா. என் லைஃப் டைம்ல இப்படி ஒரு மனுஷனை, மனசாட்சியே இல்லாத மனுஷனை பார்த்ததே இல்லம்மா. என்ன சொல்றதுக்குன்னு தெரியல, எப்படி உன்னை ஆறுதல் படுத்துறதுக்குன்னு தெரியல. என்னால முடிஞ்சது நான் செய்யறேன். அந்த கடவுள் தான் உன் புருஷனை காப்பாத்தணும்மா. ஹலோ. ஹலோ பாஸ்டர். சொல்லுங்க சிஸ்டர். செல்லா சிஸ்டர். ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல என் வீட்டுக்காரு உடம்பு சரியில்லாம இருக்காரு பாஸ்டர். என்ன செய்யுது? நெஞ்சு வலின்னு அட்மிட் பண்ணிருக்கோம். அப்படியா? ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. ஆமா பாஸ்டர். சரி, நான் வரேன். கொஞ்சம் பிரேயர் பண்ணுங்க சரி. பாஸ்டர்.
டாக்டர் என்ன சொன்னாங்கம்மா? முடியாதுன்னு சொல்லிட்டாங்கய்யா. என்ன பண்றது? ஏசப்பா தாயா காப்பாற்றணும், அந்த கடவுள் தாயா காப்பாற்றணும். சரிம்மா, ஆண்டவர் நிச்சயம் காப்பாற்றுவார். கவலைப்படாதீங்க, பிள்ளைகள்லாம் கவலைப்படாதீங்க. ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நிச்சயமா உதவி செய்வார். சரியா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. நீங்கள் ஜானுன்னு பேர் வச்சு இதுவரைக்கு நீங்கள் ஏசப்பாவை தேடாமல் வாழ்ந்துட்டீங்க. இனி காலம் செல்லாது. அதனால் ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு இந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரியா? ஒரு காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மனுஷன் இருளாக இருக்கிறான், தேவன் ஒளியாக இருக்கிறார். இந்த பாவம் இவர்களை பிரித்து ஆண்டவராகிய இயேசு நமக்காக சிலுவையில் அவர் மரிச்சிருக்கிறார். நீங்கள் செஞ்ச பாவத்துக்காக, நம்ம எல்லாரும் செஞ்ச பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரித்து அதுக்கப்புறம் அவரை கல்லறையில் வச்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி இயேசு என்ன செய்தார்னா 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்ததுக்கு பின்பு அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்மளை பரலோகத்திற்கு கொண்டு போகிறாரு. அதனால் இந்த இயேசுவை நீங்கள் உறுதியாக பிடிச்சுக்கிடுங்க. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். பழைய குடி வாழ்க்கை எல்லாம் விட்டுருங்க, உங்க பாவத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணட்டுமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அருமையான சகோதரர் ஜானுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த குடிப்பழக்கத்திலிருந்து இன்றிலிருந்து உன் மகனுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா வியாதிகள், இருதயத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஆண்டவரே, சிறுநீரகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், கல்லீரலில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே, பழைய ஜான் வாழ்க்கை மாறி ஒரு புதிய ஜானாய் மாறி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். கர்த்தர் மகனை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையும் பிரசன்னமும் மகனோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். சரி ஜான், அழாதீங்க. சரியா? ஆண்டவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார். சரியா? ஜான், இந்த பைபிளை நான் உங்களுக்கு தாரேன். நீங்க டெய்லி இதை என்ன செய்யணும்னா வாசிக்கணும். சரியா? சரிம்மா. கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். சரியா? சரிம்மா. இல்லைண்ணே, வாங்க ஒரு கரும்பு ஜூஸ் குடிங்க. நான் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்றோம். அண்ணனுக்கு ஒரு கரும்பு ஜூஸ் கொடுங்க. ஜானனை பற்றி எதுவும் கேள்விப்பட்டீங்களா? என்னண்ணே, என்னாச்சு குடிக்காரு ஜானுக்கு? 2 நாளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம்ல. ஆமா, என்னாச்சு? முடியாம ஏதோ நம்ம ஜேஜே ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துருக்காங்களாம். ஜேஜே ஹாஸ்பிட்டலா? யாரு? கேள்விப்படலையா? ஆஹா, யாரு? நம்ம சார்லஸ் டாக்டர் ஜேஜே ஹாஸ்பிட்டலா? அதேதான். அவர் நல்ல டாக்டர்னே. இவன் நேரத்துக்கு அங்க போய் கிடந்து இவனுக்கு ஊர்லாம்பட்ட வியாதியில இருக்க. டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். என்ன நடக்க போகுதுன்னே தெரில. ஏதோ பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களாம். எந்த பாஸ்டர்னே? நம்ம சாமுவேல் பாஸ்டர். ஏன் அவரானே? ஏன் அவர் எப்பவும் ஜெபத்திலாம் இருப்பாரு. அவர் இவனுக்காக ஜெபம் பண்ணி அவர் பேரை கெடுத்துடப்படாத. இவன் ஒரு காசுக்கு ஆக மாட்டானே. ஏதோ ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யட்டு. அந்த அக்காக்காவது மனம் இறங்கட்டும். ஆமா, அந்த அக்கா 2 பிள்ளைகள் இருக்கு, அதுக்காவது பிள்ளைகள் இருக்கு. சரிண்ணே, ஜூஸை குடிங்க, கிளம்புவோம். என்னங்க சாப்பிடாம என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்லடி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு கேஸ் பார்த்தேன். ஒரு குடிகாரன்
எல்லாமே அவனுக்கு போயிடுச்சு. அவனுக்கு ஈரல் போயிடுச்சு, லிவர் போயிடுச்சு, கிட்னி போயிடுச்சு, ஹார்ட்ல பிரச்சனை, பிளாக் இருக்கு. எப்படி அவன் உயிர் பிழைக்க போறான்னு தெரியல. ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தையும் இருக்கு அவனுக்கு. இன்னும் 2 அழகான பிள்ளைங்க. பாக்குறதுக்கு அவ்வளவு சங்கடமா இருந்துச்சு. சரிங்க, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சாப்பிடுங்க. நம்ம ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா அதிசயம் செய்வாங்க. அவரால முடியாது எதுவுமே இல்லை. சாப்பாடு இன்னைக்கு வேண்டாம்மா. இல்ல நீங்க சாப்பிடுங்க. நம்ம ராத்திரி பிரேயர் பண்ணலாம். ஏசப்பா விடுதலை கொடுப்பாங்க, அதிசயம் செய்வாங்க. சாப்பிடுங்க. அண்ணே, நம்ம ஜான் எப்படிண்ணே இருக்காரு? ஆஸ்பத்திரி சேர்த்துருந்தாங்களா? என்னன்னாரு? ஆமாண்ணே, அவர் நல்லா இருக்காராம்ண்ணே. அப்படியா? நல்ல சுகமா வீட்டில் இருக்காராம்ண்ணே. எப்படிண்ணே? எப்படி? இல்லை, கேள்விப்பட்டேன். அது ஏதோ இயேசுநாதரை தேடினாராம். இயேசுநாதர் சுகம் கொடுத்தாராம். இயேசுநாதரை தேடினாராமா? ஏனே, அவன் பண்ண பாவத்துக்கு, அவன் குடிச்ச குடிக்கி, அவன் முன்னாடியே போட்டு அடிக்கி அவன் இயேசுநாதரை தேடினானா? அவன் எவ்வளவு பெரிய பாவினே. அவன் ஜாமானத்தெல்லாம் வித்தெல்லாம் குடிச்சவன். அந்த அக்கா நகையை முதற்கொண்டு, வீட்டுல இருக்க மிக்சியை முதற்கொண்டு வித்தெல்லாம் குடிச்ச பையனே அவன் குடிய விட்டுட்டானே. ஆமா ஆமா, அவன் இயேசுநாதர்கிட்ட போய் ஏசப்பா என் பாவங்களை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அறிக்கையிட்டு ஜோம்னானே. ஏன்னா அவன் பண்ண பாவத்துக்கு, அவன் பண்ண பிரச்சனைக்கு, ஏன்னா 4 மாசம் கழிச்சு வர்ற பிரச்சனை 4 நிமிஷம் வித்துருவானே. அவன் இறங்கி பாவத்தை அறிக்கையிட்டு ஜோம்னதுனால ஆண்டவர் அவனை மன்னிச்சு ஆமா ஆசீர்வாதமா வச்சிருக்காராம்னே. அவன் ஆசீர்வாதமா இருக்கானா? நல்ல வீடு, நல்ல கார்லாம் வாங்கியிருக்கானா? நல்ல வசதி வாய்ப்பா இருக்காராம். அப்படியா? ஆச்சரியமா இருக்கனே. இயேசுநாதரை தேடினதால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கானே. ஏனே, அப்ப அந்த இயேசுநாதரை நம்மளும் தேடுவானே. வாங்கனே, 2 பேரும் போய் அவனை போய் பாப்பா வீட்டுல போய். ஆமாண்ணே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு குறு நாடகத்தை நம்ம பார்த்தோம். அநேக குடும்பங்களில் நடக்கிற ஒரு காரியம்தான் இது. இந்த நாளிலும் கூட இந்த குறு நாடகத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக இந்த குறு நாடகம் எடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு கலக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள் என்று சொல்லி பல கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது. அதற்கான பதில் அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. மதுபானம் இருக்கிற இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கலக்கம், வேதனை, துக்கம், சண்டை, புலம்பல், காரணமில்லாத காயங்கள், இரத்தம் கலங்கின கண்கள், வியாதிகள் இன்றைக்கு குடும்பத்துக்குள்ள தலைவிரித்தாடுகிறது. இதற்கு காரணம் என்ன என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறது. கலப்புள்ள சாராயத்தை நாடுபவர்களுக்கும்
மதுபானம் இருக்கிற இடத்திலே தங்கி தாபரிக்கிறவர்களுக்கும் தான் இது உண்டாகிறது. வேதத்தில் நம் வசனம் ஒன்று சொல்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவன் அந்த ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அதை கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் தங்குகிற வாசஸ்தலமாகிய நம்முடைய ஆலயத்தை நாம் கெடுத்தால் கர்த்தர் நம்மை கெடுப்பார். இதற்கு மாறாக இது அப்படியே எதிர்மறையாக சொல்லுவோமையானால், ஒருவன் தன் ஆலயத்தை கெடுக்காமல் இருப்பாரையானால், ஒருவன் தன் சரீரமாகிய ஆலயத்தை கெடுக்காமல் இருப்பாரையானால் கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட குடிப்பழக்கத்துக்கும் போதை வஸ்துக்களுக்கும் அடிமையாயிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த காரணமில்லாத காயங்கள், வேதனைகள், கலக்கங்கள், கண்ணீர்கள், சண்டைகள், துக்கங்கள் இவைகள் பெருகி இருக்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக வியாதி தாண்டவம் ஆடுகிறது. குடித்து குடித்து அல்லது போதை வஸ்துக்களை பயன்படுத்தி புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகி இன்னும் மற்ற போதை ஏற்றுகிற மற்ற அந்த பாக்கு வகைகளுக்கு பிள்ளைகள் அடிமைப்பட்டு முடிவு வியாதி பெருகி கொண்டிருக்கிறது. மருத்துவர்களால் சுகப்படுத்த முடியாத வியாதிகள் இன்றைக்கு அநேகருடைய சரீரத்தில் காணப்படுகிறது. அந்த போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற அந்த கவரிலேயோ அந்த பாட்டிலையோ சொல்லப்பட்டிருக்கிறது, இது நாட்டுக்கும் உடல் நலத்துக்கும் நம்முடைய வீட்டுக்கும் கேடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அதற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. இதனால் நம்முடைய சரீரம் கெடுக்கப்படுகிறது, சரீரம் வியாதிக்குள்ளாக மாறுகிறது. ஆனால் இந்த சரீரமாகிய இந்த ஆலயத்தை நாம் கெடுக்காதபடி கர்த்தருக்கு பிரியமான ஒரு சரீரமாக அதை நம்மை மாற்றிக்கொள்ளுகிற பட்சத்தில் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த குறு நாடகத்தில் கூட அந்த ஜான் என்கிற சகோதரன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் போதை வஸ்துக்களை பயன்படுத்தி அதன் மூலமாக சரீரத்தில் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தரை தேடி அந்த பாவத்தில் இருந்து, அந்த அடிமைத்தனத்தில் இருந்து அவன் விடுவிக்கப்படும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். முதல் ஆசீர்வாதம், வியாதி மாறுகிறது, சரீரத்தில் ஆரோக்கியத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். தொழிலிலே ஆசீர்வாதம், குடும்பத்திலே சமாதானம், சந்தோஷம். கேவலமாய் பேசப்பட்ட மனிதன், எல்லாராலையும் ஒரு வெறுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தவன், ஆனால் இன்றைக்கு எல்லாராலையும் போற்றக்கூடிய அளவுக்கு, எல்லாராலையும் விரும்பக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் அவரோடு கூட ஐக்கியமாகி சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு கொண்டு போக இயேசுவாலே கூடும். நீங்கள் கூட போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா அல்லது மற்ற பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவீர்களே ஆனால் கர்த்தர் உங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதற்கு மனம் திரும்பாதபடி அதையே தொடர்ந்து கொண்டிருப்போமேயானால் அந்த வசனத்தில் கடைசியில் அவங்க நம்ம பார்க்கும் பொழுது, முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிவிலே, இந்த முடிவுக்கு செல்வதற்கு முன்பதாக மனம் திரும்புவோம். நாம் உழைக்கிற வருமானம், நம்ம சம்பாதிக்கிற வருமானம் நம்முடைய குடும்ப நலனுக்காக, பிள்ளைகளுடைய வாழ்வுக்காக, குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக, பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக மட்டுமே பயன்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய வருமானங்களை மாற்றிக்கொள்வோம். வீணாக போதை வஸ்துக்களுக்கு செலவழிக்கிறதற்கு இன்றைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வாழ்க்கையும் கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலேயும் கூட ஒரு நல்ல ஒரு குறுநாடகத்தின் மூலமாக தகப்பனே ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக பாவ பழக்க வழக்கங்களில் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக இருக்கிற பிள்ளைகள் அதிலிருந்து விடுவிக்கப்பட நீங்கள் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். முடிவிலே அது பாம்பை போல தீண்டும், விரியனை போல கடிக்கும் என்ற சூழ்நிலைக்கு முன்பதாகவே பிள்ளைகள் அப்பா சொந்த இரட்சகராக உம்மை ஏற்றுக்கொண்டு நீர் தங்குகிற இந்த சரீரமாகிய ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்து
பார்த்து கொண்டு அதன் மூலமாக நிறைவான ஆசீர்வாதங்களை உம்முடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். அநேக தாய்மார்கள், அநேக பெற்றோர்களை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் கணவன் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, என் பிள்ளைகள் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமே, பிள்ளைகள் என் தகப்பன் இதிலிருந்து விடுதலை பெற வேண்டுமேன்னு சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த ஜான் என்கிற சகோதரன் எப்படியாக ஆண்டவரே நீர் மாற்றினீரோ அதுபோல அருமையான பிள்ளைகளுக்கும் இதிலிருந்து ஒரு விடுதலை நீர் கட்டளையிடுவீராக. ஒரு மனமாற்றத்தை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இப்படிப்பட்ட பாவங்களுக்கு விலகி இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.